என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் மன நிம்மதி இல்லாதவர்கள் பலர். பணம் இருந்தும் அமைதி இல்லை, உறவுகள் இருந்தும் சந்தோஷம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தரிசனம் முழு வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டது. அந்த தரிசனம் யாருடையது தெரியுமா? கந்தன் தரிசனம் வாய்ப்பு கிடைத்தால் இந்த 4 கந்தனையும் தரிசிக்க தவறாதீர்கள். ஏனெனில் ஒன்று உடலை சுத்தம் செய்கிறது, ஒன்று மனதை உயர்த்துகிறது, ஒன்று பசியை போக்குகிறது, ஒன்று வாழ்க்கையை பாதுகாக்கிறது. ஒன்று அபிஷேக கந்தன். அபிஷேகம் என்றால் தண்ணீர் ஊற்றுவது மட்டுமல்ல, அது உடல் மன கர்ம சுத்திகரிப்பு. முருகனுக்கு செய்யப்படும் பால், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் இவை அனைத்தும் நம் உள்ளத்தில் உள்ள பாவ எண்ணங்களை கழுவும் சக்தி கொண்டவை. அபிஷேக கந்தனை தரிசிக்கும் போது நீண்ட நாட்களாக இருந்த தடைகளுடையும், உடல் நோய்கள் குறையும், மன அழுத்தம் தளரும், பழைய கர்ம வினைகள் மங்கும். அபிஷேக நேரத்தில் கண்ணை மூடி ஓம் சரவண பவ என்று உள்ளத்தில் சொல்லுங்கள். அந்த ஒளி உங்கள் உயிரில் அதிர்வை உருவாக்கும். 2. அலங்கார கந்தன். அலங்காரம் என்பது அழகுக்காக அல்ல, ஆத்மாவை உயர்த்துவதற்காக. முருகன் ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஒரு பாடம் சொல்லுகிறார். மலர் அலங்காரம், மனம் மலர வேண்டும். சந்தன அலங்காரம், கோபம் குளிர வேண்டும். பட்டாடை அலங்காரம், வாழ்க்கை ஒழுங்காக வேண்டும். அலங்கார கந்தனை மனமுருகி பார்த்தால் உள்ளே இருந்த தாழ்வு, மனப்பான்மை தானாக விலகும். நாமும் உயரலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும். 3. அன்னதான கந்தன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பூஜை அன்னதானம். பசியுடன் இருப்பவனின் வயிற்றில் விழும் ஒரு கைப்பிடி உணவு நேராக முருகனை சென்றடைகிறது. அன்னதான கந்தன் என்பவர் பசியை போக்கும் தெய்வம், கர்ம கடனை குறைக்கும் தெய்வம். அன்னதானம் செய்தவர்கள் வாழ்க்கையில் பஞ்சம் காண்பதில்லை, குழந்தை பாக்கியம் பெறுகின்றனர், பணத்தடைகள் விலகுகின்றன. முருகன் கேட்பது பூஜை அல்ல, பசியோடு இருப்பவனுக்கான ஒரு கருணை செயல். 4வது காவற்கந்தன். நீங்கள் தூங்கும் போது கூட உங்களை யார் பாதுகாக்கிறார்கள் என்று தெரியுமா? காவற்கந்தன் தான் விபத்து, தீய சக்தி, கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் இவை அனைத்திலிருந்தும் மறைமுகமாக நம்மை காக்கும் சக்தி காவற்கந்தனுக்கே உண்டு. வீடு, தொழில், குடும்பம், குழந்தைகள் எல்லாவற்றையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் போடுகிறார். கந்த சஷ்டி கவசத்தின் உயிர் காவற்கந்தனே. இந்த 4 கந்தனும் 4 ரூபங்கள் அல்ல, ஒரே கந்தனின் 4 அருள் நிலைகள். அபிஷேக கந்தன் உடல் சுத்தம், அலங்கார கந்தன் மன உயர்வு, அன்னதான கந்தன் கர்ம நிவாரணம், காவற்கந்தன் வாழ்வின் பாதுகாப்பு. வாய்ப்பு கிடைத்தால் இந்த 4ஐயும் தரிசிக்க தவறாதீர்கள். ஏனெனில் முருகனை முழுமையாக சரணடைந்தவன் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பிப்பான்.